சரி. y equal to cos inverse of root of 1 minus cos x இந்த 2 கொடுக்கலாமா 2 இருக்கு சரி இந்த 2 இல்லை மேலே தானே 2 இருந்தது டிவைட் பை 2 கொடுக்கலாமா ஓகே சார் ரூட்டுக்குள்ள இருக்கு சரிங்களா y dy by dx 2 sin square x x by 2 அப்படின்னு 2 sin square x by 2 அப்படின்னு போட்டு ரூட் கேன்சல் பண்ணுங்க சரி சொல்லு நீ சொன்னது கரெக்டாக தான் அப்போ ரூட் போட்டீங்க 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிவைட் பை 2 2 கட் ஆயிடுச்சு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆயிடுச்சு இப்போ என்ன கிடைக்குது நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் sin x by 2 இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்னா எக்ஸ் கிடைக்கும் பட் இங்கே என்ன இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் sin x by 2 இருக்குது என்ன பண்ணணும் சைன் என்ன பண்ணணும் காசா மாற்றணும் சொல்லு காசா மாற்ற சொல்லி என்ன வரும் 1 டேய் இதையும் வளர்ந்து வரும் இது பைத்தகரஸ் தியரம் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் கான்செப்ட் போடுங்க sin சார் இல்லனா பைத்தகரஸ் தியரம் கூட பண்ணலாம்ல சார் இதுக்கு பைத்தகரஸ் தியரம் என்ன பண்ணலாம் ஓகே ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ்க்கு பதிலா அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ் என்னது இது வந்து ஆப்போசிட்டா சரி நீ சொன்னதே போட்டுக்கலாம் ஒரே நிமிஷம் உங்களோட ஈழக்கு வர அந்த கான்செப்டை அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் இது எக்ஸ்பைட் இருக்குதா அதை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் போகணும்னு நினைக்கிறேன் சைன் இருக்குதா அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும் அது வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் ஓகே சார் அதாவது டிவைட் பை 1 போடுவீங்க அப்போ டிவைட் பை 1 போட்டுட்டீங்கன்னா அப்புறம் அதில் வந்து என்ன கிடைக்கும் ஆப்போசிட் அட்ஜசன்ட் என்னது சைன் எக்ஸ் பை 2 ஹைப்போதெட்டிஸா அப்போ இது என்ன கிடைக்கும் காஸ் எக்ஸ் பை 2 வருமா இது வச்சு என்ன பண்ண முடியும் காஸ் இன்வர்ஸா சைன் இன்வர்ஸ் மாதிரி என்ன சைன் இன்வர்ஸ் மாதிரினா சைன் இன்வர்ஸ் மாதிரி என்ன கிடைக்கும் சார் நம்ம பேசாம குவாட்ரண்ட்டே போட்டுறோம் குவாட்ரண்ட் டைரக்டா வந்துரும் அதையே நீ போய் சொல்லிட்டு இருக்க குவாட்ரண்ட் போட்டு pi by 2 minus x by 2 என்னது cos of pi by 2 minus x by 2 அப்ப cos inverse of cos cancel ஆயிடுச்சு அப்ப என்ன கிடைக்கும் y equal to pi by 2 minus x by 2 கரெக்டாமா எஸ் சார் சொல்றேன் நடந்து என்ன நடக்குது சொல்லுங்க அப்ப dy by dx அப்ப dy by dx equal to dy by dx of pi by 2 minus x by 2 சொல்றாங்க என்ன நடக்குது ஓகே சொல்லுங்க என்னாச்சு டெரிவேட்டிவ் pi by 2 என்ன கிடைக்கும் டெரிவேட்டிவ் pi by 2 வந்து கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் 0வா minus 1 0 minus 1 0 minus 1 by 2 அப்ப dy by dx என்ன கிடைக்குது minus 1 by 2 ஓகே சார் என்ன டவுட் இருக்குது ஓகே இப்போ 1 minus x தனியாகவும் 1 plus x தனியாகவும்